நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் சிறந்த நல் வணக்கங்கள். நெக்ஸ்ட் ஜென் என்றாலே அடுத்த கட்ட முயற்சி, அடுத்த கட்ட வெற்றி உருவாக்குவதுதான் இந்த சேனல், நெக்ஸ்ட் ஜென் சேனல். உங்கள் வாழ்க்கையில் தலைகீழாக மாற்றக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையும் இந்த ஏப்ரல் மாதம், இது ஏப்ரல் மாத பலன்கள். இந்த ஏப்ரல் மாதம் எல்லாருடைய வாழ்க்கையும் தலைகீழ மாறப்போகுது. அதற்கு முக்கிய காரணம் தமிழ் புத்தாண்டு. இந்த ஏப்ரல் மாதம், ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு. உங்கள் தலையெழுத்து உலகத்தின், அதாவது இந்த நாட்டின் தலையெழுத்தை மாற்ற போகுது. உங்களுக்கு சிறந்த யோகத்தை கொடுக்க போகுது. அடுத்து மிகப்பெரிய முன்னேற்றம் என்பது பார்த்தோம்னா, இந்த ஏப்ரல் 23 ஏற்படக்கூடிய தேர்தல். மேலும் இந்த ஏப்ரல் மாதம் பிறக்கக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில் பிறக்குது. பங்குனி 18 இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி பிறக்குது. அதாவது பங்குனி 18 ஏப்ரல் பிறக்குது. அதாவது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி யோகம் ஆகுது. நான் காலண்டர் பார்ப்பாங்க, என்னங்க அன்னைக்கு சதுர்தசி போட்டிருக்குப்பாங்க. சதுர்தசி வந்துட்டாலே பௌர்ணமின்னு அர்த்தம். சதுர்தசி பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் பௌர்ணமி யோகம். அப்போ இந்த பௌர்ணமி யோகத்தில் இந்த ஏப்ரல் மாதம் தொடங்கும் பொழுது, இந்த ஏப்ரல் மாதம் ஏகப்பட்ட பேருக்கு தலையெழுத்தே மாறப்போகுது. வாழ்க்கையில் பெரிய உச்சத்துக்கு போக போறாங்க. அப்ப யாரெல்லாம் எந்தெந்த மாதிரி ஒரு யோகம் அனுபவிக்க போறாங்கன்றத நம்ம எல்லா ராசிக்கும் தெளிவா பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் தெளிவான யோகங்களை இந்த ஏப்ரல் மாத யோகங்களை நிச்சயமா அடிச்சு சொல்ல போறேன். ஆச்சரியமா இருக்கும், அற்புதமா இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அது என்னன்னா, ஜோதிட சாஸ்திரம் என்பது இறைவனால் படைக்கப்பட்டது என்பது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏசுன்னு சொல்லிட முடியாது. இங்க கிரக கட்டங்கள் இருக்கு. இறைவனா பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரம் என்பது இறைவனால் படைக்கப்பட்டது. ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. எல்லாமே தலை எழுத்துன்னு எழுதியிருக்காரு, நம்ம தலையெழுத்த. அப்போ உங்க ஒவ்வொருடைய தலையெழுத்து எப்படி இருக்கு அப்படின்றத உங்க சுய ஜாதகம் தான் தெளிவா சொல்லுன்றத தெளிவா தெரிஞ்சுக்குங்க. அப்ப இங்க சொல்லக்கூடிய பலன்கள் பொது பலன்கள். இதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்றத உங்க தலையெழுத்த எழுதியிருக்கார் பிரம்மன். ஆக பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை சரியாக கணித்தால், உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். உங்கள் யோகங்கள் வெற்றியாக உறுதியாக அமையும். நீங்க செய்ய வேண்டிய கீழே நம்பர் நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. ஏப்ரல் மாத பலன்கள் இப்ப துலா ராசிக்கு பார்க்க போறோம். துலா ராசிக்கு எப்படி இருக்க போகுது? சூப்பர். மனுஷனுக்கு இப்படி ஒரு நேரம், இப்படி ஒரு யோகம், வெற்றி, பதவி வெற்றி, அரசியல் வெற்றி, வியாபாரத்தில் வெற்றி, மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய வளர்ச்சி. எப்படி இதெல்லாம் வாயில வெறும் சொன்னா போதுமா? அதுக்கு என்ன யோகம் இருக்கு ஏப்ரல் மாசத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இந்த துலா ராசிக்கு நல்லா கவனிங்க. 5ஆம் அதிபதி, இந்த 4, 5 இந்த, அதாவது நல்லா கவனிக்கணும். இந்த துலா ராசிக்கு 4, 5 4ஆம் இடம் கேந்திரம், 5ஆம் இடம் அதிர்ஷ்டம். 4ஆம் இடத்தினுடைய பலன் என்ன? வீடு, இடம், சொத்து, எஸ்டேட்டு, பூமி, வியாபாரம், தொழில், வருமானம், முன்னேற்றம். அதாவது 4ஆம் இடம் 4ஆம் இடத்துக்கு நேர 10ஆம் இடம் இருக்கும். அப்ப நான் அந்த 10ஆம் இடத்தை பலனை போற 4ஆம் இடம் செய்யும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப ஒருத்தர் பூமியால வருமானம் பார்த்தாலும் சரி, இல்லை வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, நல்ல உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, நல்ல பதவியில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். அப்ப 5ஆம் இடம் அதிர்ஷ்டம். இந்த காரியத்துக்கு பூரா மிகப்பெரிய அதிர்ஷ்டம், மிகப்பெரிய பதவி யோகம். 6ல் சனி இருந்தால், அதாவது 4, 5 6ல் இருந்தால் ஆண்டியும் அரசனாவான். அதிர்ஷ்டம் அப்படி அள்ளி கொட்டும். எந்தெந்த வகையில் அப்படின்னு, அதாவது ஒரு பதவி யோகத்தில், நிர்வாக யோகத்தில், தொழில் யோகத்தில், சொத்துக்களில், வியாபாரத்தில், வருமானத்தில், முன்னேற்றத்தில் ஆண்டியும் அரசனாவான். 6ல் சனி ஆண்டியும் அரசனாவான், நிச்சயமாக ஏற்படும். அதுல மாற்றமே கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? என்ன எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த காலங்களில் நீங்க சும்மா உறவுகளோட இணைஞ்சு இருந்தீங்கன்னா இந்த முன்னேற்றம் தடைபடும். உறவுகளோடு கூட இருந்தீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றம் நிச்சயமா தடைப்படும். கொஞ்சம்
உறவுகளை விட்டு தள்ளி இருந்து ஒவ்வொரு காரியத்திலும் ஈடுபடும் போது மிகப்பெரிய வெற்றி அடையுது. ரகசியம் தான், சூட்சம் அதுதான், சூட்சம் அதுதான். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஏன்னு கேட்டீங்கன்னா 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தா சொந்த பந்தங்களை விட்டுட்டு சாதிப்பதற்கு தயாராகிறார்கள். எந்நேரம் குடும்பம், வீடு, அங்க அண்ணன் தம்பி இவங்க பிரச்சனைகளோடு இருக்கிறவங்க முன்னேற முடியாது. துளாராசியை பொறுத்தவரை சொல்றேன், இந்த காலங்கள் மட்டும் சொல்றேன். இது ரகசியம் தெரிஞ்சுங்க. அடுத்து இவங்களுக்கு ஏப்ரல் 20 மிகப்பெரிய பதவி யோகம் வரப்போகுது. ஏப்ரல் 20க்கு அப்புறம் மிகப்பெரிய செல்வம், மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம், பதவி யோகம், புகழ் யோகம், பேர் புகழ் அந்தஸ்து, ஹை லெவல், ஹை லெவல்ல ஹைலைட்டா சொல்றேன், டாப்ல இருக்க போறீங்க. வெற்றி முரசு கொட்டும். புரிஞ்சுட்டீங்களா? இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எல்லாம் பிரமாதமாக தான் இருக்கு. உங்களுக்கு இந்த 6ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து புதன் செவ்வாய், உங்க தனஸ்தானாதிபதி செவ்வாய், உங்க பூமிக்கு அதிபதி, அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகம் தரக்கூடியவர், கணவனால் மனைவிக்கு யோகம், மனைவியால் கணவனுக்கு யோகம் என்று சொல்லக்கூடியது. அதில் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனாகப்பட்டவர் நாங்கள் வைக்கிறார். அப்போ 6ஆம் இடத்துல புதன், அதாவது 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, இல்லை 3ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு பதவி யோகம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக புதன் செவ்வாய் சனி 6ஆம் இடத்துல மிகப்பெரிய வெற்றி யோகத்தை தராங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஏப்ரல் 20 சுக்கிரன் மிகப்பெரிய பதவி யோகம், செல்வ யோகம். புரிஞ்சுட்டீங்களா? அதே நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல திருமண யோகம், திடீர் அதிர்ஷ்டம், லாட்டரி யோகம், லாட்டரி. அப்ப 8ஆம் இடம் ஒரு மனுஷனுக்கு வலுத்துட்டா, 8ஆம் இடம் ஒரு எதிர்பாராத மிகப்பெரிய செல்வ யோகத்தை கொடுத்துரும், மிகப்பெரிய பதவி யோகத்தை கொடுத்துரும். ஆச்சரியப்படும். அதாவது நினைச்சே பார்க்க முடியாத செல்வ யோகத்தை தரக்கூடியது 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடம் துளாராசிக்கு 8ஆம் இடத்துல போய் ரிஷபராசியில ஏப்ரல் 20 சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். பிரமாதமா இருக்கும். ஹை லெவல், டாப்ல போயிருவீங்க. மாற்றமே இல்லை, மாற்று கருத்தே இல்லை. இதாவது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும், கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி.